Example 1.37 solution is solve the system x plus y minus 2z equal to 0, comma 2x minus 3y plus z equal to 0, comma 3x minus 7y plus 10z equal to 0, and the last equation is 6x minus 9y plus 10z equal to 0. So the right side la pathina all the constants are equal to 0. So this system is nothing but a homogeneous system of linear equations. We are going to solve this system. Okay, so solution pathina the first line, the given system of equations is, we have to write these four equations one by one in order in standard form. அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் எக்ஸ் இருக்கணும், அடுத்த பிளேஸில் ஒய் இருக்கணும், அடுத்த பிளேஸில் இசட் இருக்கணும், ஈக்குவல் டு ரைட் சைடில் கான்ஸ்டன்ட். எல்லா கான்ஸ்டன்ட்டுமே ஜீரோ தான், நோ டவுட். ஸோ இந்த நாளையும் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம் ஒன் பை ஒன். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான். இப்போ we are going to write the augmented matrix. Now the augmented matrix is a, 0. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா coefficient matrix. First row 1 1 minus 2, second row elements 2 minus 3 1, third row elements 3 minus 7 10, last row elements 6 minus 9 10. Now last zero matrix are the constants 0 0 0 0 that you have to write in column wise. இப்போ நம்மளோட வேலை என்னென்னா இதையே ரோ எக்லோன் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ இந்த எலமெண்ட் 0, இதுவும் 0, இதுவும் 0 ஆகணும் ஃபஸ்ட்டு. அப்போ இது 2 இருக்குது, இங்கே -2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ R2 இஸ் ரீப்ளேஸ்ட் as R2 minus 2R1. ஓகே, R2 ரீப்ளேஸ்ட் as R2 minus 2R1. அடுத்து R3 தட் இஸ் ரீப்ளேஸ்ட் as R3. இங்கே 3 இருக்குது, இங்கே -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ R3 minus 3R1. ஓகே, இப்போ R4 இங்கே 6 இருக்குது, இங்கே -6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ R4 இஸ் ரீப்ளேஸ்ட் as R4 minus 6 times R1. ஓகே, இதனோட ரெஃபர் பாருங்கள், சைடில் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு R2 minus 2R1, R2ங்கிற ரோவை அப்படியே எழுதிட்டு R1ங்கிற ரோவை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -2 -2 + 4 0. ஓகே, ஆட் பண்ணிங்கன்னா 0 -5, இது ஒரு 5, இது ஒரு 0. இது எங்கே வரும்? செகண்ட் ரோக்கு வந்துடும். இந்த ஃபஸ்ட் ரோவை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ இதுதான் நம்மளோட செகண்ட் ரோ எலமெண்ட்ஸ். இப்போ தேர்ட் ரோ எலமெண்ட்ஸுக்கு வரணும்னா நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா R3 ரீப்ளேஸ்ட் as R3 minus 3R1. பாருங்கள், இதுதான் நம்மளோட R3. அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் R3-ஐ. -3 times R1. இப்போ -3 -3 + 6 0. -3 -3 + 6 0. இது ஆட் பண்ண 0, இது -10, இது ஒரு 16, இது ஒரு 0. ஸோ இது தேர்ட் ரோவோட எலமெண்ட்ஸ். இப்போ ஃபோர்த் ரோ என்னாச்சு? R4 minus 6R1. ஸோ R4 அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதையே -6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -6 -6 + 12 0. ஆட் பண்ணிப்பார், இது 0, இது -15, இது 22, இது 0. இதுதான் லாஸ்ட் ரோவோட எலமெண்ட்ஸ். இப்போ இதில் பாருங்கள், செகண்ட் ரோவோட எலமெண்ட்ஸ் எல்லாமே -5ஆல் டிவைட் ஆகும். எல்லாமே டிவைடட் பை 5ஆல் டிவைட் ஆகும். பட் மைனஸ் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறனால -5ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி தேர்ட் ரோ பாருங்கள், -10 16னா -2ஆல் எல்லாமே டிவைட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோ அதே தான், but second row is replaced as second row by -5. இப்போ 0 -5 by -5 +1, 5 by -5 -1 ஆகும் 0. ஓகே, அடுத்து R3 replaced as R3 by -2. இது எல்லாமே -2ஆல் நான் டிவைட் பண்ணும்போது 0, இது +5, இது -8, 0 ஆகும். ஓகே, லாஸ்ட் ரோ as it is. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரெண்டு எலமெண்ட்ஸை 0 பண்ணியிருக்கிறேன். தட் இஸ் இது ரெண்டையும் 0 பண்ணியிருக்கிறோம். அப்போது R3-ஐ நான் R2ஓட தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த 0 மாறாது. இந்த 3 0வை எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. ஸோ அதனால் R1 இப்போ நம்மளுக்கு யூஸ் கிடையாது. இங்கே எலமெண்ட் 1 வந்ததுனால இதெல்லாம் 1 மறுபடி ஒரு நியூ நம்பருக்கு மாறிடும். தட் இஸ் அதர் தேன் 0 ஆயிரும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன், R3-ஐ R2ஓட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். R4-ஐ அதே R2ஓட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், R3 that is replaced as R3
இங்கே 5 இருக்கா, இங்கே -5 இருந்துச்சுன்னா இட் வில் பிகம் 0. ஏன்னா இதுதான் 0 ஆகணும், இதுதான் 0 ஆகணும். ஸோ இதை -5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ R3 -5 times R2. ஸோ R3 replaced as R3 -5 times R2. அதே மாதிரி R4 பாருங்கள், இங்கே -15, இங்கே +15ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ R4 is replaced as R4 +15 times R2. இப்போ நம்மளோட ரஃப் ஒர்க் பாருங்கள். R3 நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கிறேன் நம்மளோட ரஃப் ஒர்க்கை. அதாவது R3 -5 R2. இந்த R3 அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். வந்துருச்சா? அடுத்தது என்ன? -5 times R2. 0 -5 +5 0. பாருங்க, 0 -5 +5 0. ஆட் பண்ணிப்பாரு. இது 0, இது 0, இது -3, இது 0. இதுதான் நம்மளோட நியூ R3. இப்போ R1 R2 அப்படியே காப்பி பண்ணியிருப்பேன். இப்போ R3 வந்துருச்சா? அடுத்து R4க்கு வரணும். R4 என்னாச்சு? R4 +15 times R2. இதுதான் நம்மளோட R4. அடுத்தது R2வை -15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு R4 அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். பாருங்கள், 0 -15 22 0. இப்போது R2வை எதால் மல்டிப்ளை பண்ணுறோம்? 15ஆல். இப்போ 0 15 -15 0. இதுதான் 0 15 -15 0. இது வந்துருச்சு, இது வந்துருச்சு, கேன்சல் ஆகி 0 ஆகிடுச்சு, இதுவும் 0 ஆகிடுச்சு, இது வந்து 7, இது 0. ஓகே, இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரோவோடது. முடிஞ்சிச்சா? அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்? இந்த எலமெண்ட் 0 ஆக்க போகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? இதுலேயும் ஒரே எலமெண்ட், இதுலேயும் ஒரே எலமெண்ட், அதே எலமெண்ட்டை டிவைட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ R3 replaced as R3 by -3. R4 replaced as R4 by 7. அப்போ இந்த 2 ரோவை அப்படியே நம்ம காப்பி பண்ணிவிட்டு இதையே -3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 ஆகும். இது 7ஆல் மல்டிப்ளையில் டிவைட் பண்ணுறோம். ஓகே, -3 by -3 வந்து 1 ஆகும். 7 by 7 வந்து 1 ஆயிரும். முடிஞ்சிச்சா? இப்போ ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த எலமெண்ட் 1 ஆக்கணும்னா இது டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிட்டுனா 1 - 1 becomes 0 ஆயிரும். ஸோ R4 replaced as R4 minus R3. ஸோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படியே தான் இருக்கும். தேர்ட் ரோவும் அப்படியே எடுத்துக்கிறோம். R4 R4 minus R3 பண்ணிட்டோம்னா 0 - 0 0 - 0 1 - 1 that is 0 0 - 0. இப்போ எல்லா எலமெண்ட்ஸும் எனக்கு 0 கிடச்சிருச்சு. இப்போ ரேங்க் என்னாச்சுன்னு பாருங்கள். ரேங்க் ஆஃப் ஏபினா இதில் எவ்வளவு நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ்ன்னு பாருங்கள், எவ்வளவு நான் ஜீரோ ரோஸ்ன்னு பாருங்கள். கடைசியில் இருக்கிறதுக்கு பேர் இது 0 ரோன்னு அர்த்தம். நான் ஜீரோ ரோனா 1 2 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. இப்போ ஏன்னா இதுதான் சொல்லுவோம். அப்போ இதில் எவ்வளவு 0 ரோன்னு பாருங்கள். ஒரே ஒரு 0 ரோ தான். எல்லா எலிமெண்ட்ஸுமே 0வாக இருக்கிறது கடைசி ரோ. இதுக்கு பேர் தான் 0 ரோ. மற்ற 3 ரோவும் என்னது? நான் ஜீரோ ரோ. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ 0 மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 3. 3ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3க்கு ஈக்குவலாக இருந்துச்சுனாவே இந்த சிஸ்டம் யூனிக் சொல்யூஷனை கொடுக்கும். ஸோ யூனிக் சொல்யூஷனாகவே இட் ஹேஸ் அ ட்ரிவியல் சொல்யூஷன் தான். ட்ரிவியல்னால் அதோட ஆன்சரும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? x is 0, y 0, z 0. That is x, y, z equal to 0, 0, 0.